அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து இன்னொரு மாவட்டத்துக்கு கூடுதலாக விட்டிருக்காங்க. இதுவரை எத்தனை மாவட்டத்துக்கு ரிசல்ட் விட்டிருக்காங்க? இப்போ புதியதாக விட்டிருக்கக்கூடிய மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு ரிசல்ட் வந்து விட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்தது திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ரிசல்ட் விட்டாங்க. அப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ரிசல்ட் விட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சிவகங்கை மாவட்டத்துக்கு ரிசல்ட் மட்டும் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டு 4 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிவகங்கை ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து நைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் உடனடியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சேல்ஸ்மேன் பணியிடங்களுக்காக மட்டும்தான் ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ சேல்ஸ்மேன் அது ஒன்று தான், ஒரு போஸ்டிங்ன்றதுனால அது ஒன்று மட்டும்தான். ஸோ அதில் செலக்ட் ஆன நபர்கள் வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக 54 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து உடனடியாக உங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளார அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. அந்த கடையில் அந்தந்த கடையில் வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரை 38 மாவட்டத்திற்கும் தனித்தனியாக மாவட்ட வாரியாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்தந்த டிஆர்பி அலுவலகங்கள் மூலமாக இந்த ப்ராசஸ் நடக்கும். டிஆர்பி வெப்சைட்டில் ரிசல்ட்டை வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது இன்னொரு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டிங்களா, இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து திரும்ப வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, செகண்ட் லிஸ்ட் வரும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இவ்வளோ தான், ரிசல்ட் வந்தாச்சு. இதில் வந்தது தான், வரல அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு செகண்ட் லிஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வேலை. கண்டிப்பாக இப்படி நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க செலக்ட் ஆகலை அப்படின்னாக்கா அவ்வளோதான். அடுத்த வேலை என்னவோ, அடுத்த ப்ராசஸ் என்னவோ அதை நோக்கி போகணும். அவ்வளோதான், செகண்ட் லிஸ்ட்டெல்லாம் வராது. ஓகேவா? இதுதான் ரேஷன் ஷாப் ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு. அதே மாதிரி ரிசல்ட் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே பெரும்பாலான மாவட்டத்தை கவர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வந்து ரிசல்ட் வந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதுவும் 10ஆம் தேதிக்கு மேலெல்லாம் இன்னும் ஸ்பீடாக நிறைய மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். மேலும் அடுத்தடுத்த புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.